ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோடய ஸ்டோரிக்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ என்னோடய ஓட்டு எப்போவுமே என்டிகேக்கு மட்டும்தான். உடனே என்டிகேன்னு சொன்னே சில தற்குறிங்கெல்லாம் சிரிப்பீங்க, தோற்று தானே போகிறேன்னு சொல்லுவீங்க. நாங்கள் 4 வாட்டி தோற்று தான் போயிருக்கோம். இருந்தாலும் அதே கட்ஸோடு தான் நிற்கிறோம். இனிமேவும் நாங்கள் நிற்போம். ஒரு எலெக்ஷனுக்கும் அதே கட்ஸோடு தான் நிற்போம். நீங்கள் ஏன் என்டிகே சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. இப்போல நான் அப்போ இருந்தே சீமான் அண்ணன் பக்கம் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஸ்பீச்சை கட்ஸாக கொடுக்க தைரியம் இருக்குது. அப்படிலாம் யாருமே இங்கே கிடையாது. ஏங்க வேலை இல்லாதவனுக்கு 4000 தரேன், 5000 4000 வச்சு நாக்கு வலிக்கிறதா? 20,000 சம்பாதிச்சாலே பத்த மாட்டேங்குதா? எங்கள் அண்ணா வேலையே தரேன்றாரு. அதெல்லாம் விடுங்க. மற்றவங்களாம் சொன்னாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம், 24 மணி நேரம் பெண்களுக்கு 24 மணி நேரம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தும் ஏன்டா கொள்ளையை விட ரேப் அதிகமாயிட்டே போகுது? நான் ஏன் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் ஆறுதல் சீமான் அண்ணாக்கு சொன்னேன்னா, என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க மேலே கையை வச்சு கொன்னுட்டான்னா அந்த பிள்ளைக்கு காரியம் ஆகிறதுக்குள்ள அவனுக்கு காரியம் பண்ணணும்னு ஓப்பன் ஸ்பீச் கட்ஸாக கொடுத்தாருடா. யாரா கொடுப்பாங்க அந்த மாதிரி? நீ வாய் வார்த்தையால் சொல்லுவ, நாங்கள் செஞ்சு காட்டுவோம். ஏங்க நேற்று வந்தவனுக்கு வாய்ப்பு தரீங்க, நேற்று வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரீங்க, அதை பண்ணுவார் இதை பண்ணுவாருன்னு. ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க, செய்யலைன்னா கேளுங்க, ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. பிடிச்சவன் நீங்கள் ஓட்டு போகிறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சவன் உங்கள் ஜாதிக்காரன் அப்படி அதை பண்ணுவார் இதை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்காதீங்க. வந்தால் நமக்கு என்ன, நம்ம நல்லதுக்கு என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு ஒரு ஓட்டை போடுங்க. எங்கள் அண்ணன் பண்ணுவார். ரேப்லிஸ்ட்டுக்கு வந்து தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் தூக்கு தண்டனை இவனுங்களுக்கு பத்தாதுன்னு, ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கணுன்னு யோசிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு தண்டனை வந்து கொடுமையாக இருக்கணும். ஒருத்தனையும் எந்த பொண்ணு மேலே ஒருத்தன் கை வைக்கிறானோ அவனோட இழுத்து வச்சு அப்போதான் தப்பாக பார்க்க கூட யோசிப்பானே. அந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்க. மற்ற ஊரில் தான் அந்த தண்டனை இந்த தண்டனை, நம்ம ஊரில் என்ஜாய். அது நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கா இல்லை அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான்னு தெரில. ஒரு ஓட்டு தான் நம்ம தலையெழுத்தையே மாற்றும். நீங்கள் போடுற ஒரு ஓட்டையும் யோசிச்சு போடுங்க. இது என்னோட பர்சனல், ஒன்று டிவிக்கே டிஎம்கே அப்படியே வந்துடாதீங்க. இதோட பர்சனல் ஒப்பீனியனை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ஓட்டு சீமான் அண்ணாக்கு மட்டும்தான். என்னோட ஆறுதல் சீமான் அண்ணாக்கு தான்.